அனைவருக்கும் வணக்கம். வெற்றிக்கான சிந்தனை உங்களை வரவேற்கிறேன். அர்த்தமுள்ள இந்து மதம் அப்படின்னு ஒரு புக்கை கண்ணதாசன் எழுதியிருக்கார். கண்ணதாசன் எவ்வளோ பெரிய ஒரு படைப்பாளி. பல நூற்றுக்கணக்கான பாடல்களை இந்த தமிழ் சமூகத்துக்கு தந்து போனவர். அவர் ஒன்றையும் விட்டு வைக்கல, எல்லாத்தையும் எழுதியிருக்கிறார். அர்த்தமுள்ள இந்து மதம் அப்படிங்கிற ஒரு புக் எழுதியிருக்காரு. அதில் 12 பாகங்கள் உண்டு. அதில் முதல் பாகத்தில் இருக்கிற அந்த உறவு அப்படின்னு ஒரு டைட்டிலில் கீழே எழுதியிருக்கிறாரு. மிக அருமையாக எழுதியிருக்கிறார். உறவுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தாய் தந்தை உறவு அப்படின்னா அது தவிர்க்க முடியாத உறவாக இருக்க வேண்டும். அது தவிர்க்கவே முடியாது. தாயும் தந்தையும் இருக்கிறவர்கள் தன் தந்தையை எப்படி பேணணும், தாயை எப்படி பேண வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். இப்போ இன்றைக்கி தந்தையும் தாயும் எப்படி நம்ம பேணுகிறோம், இருக்கும்போது தெரியாத அருமை. இழந்த பின்பு தான் நமக்கு தாயோட அருமையும் தந்தையோட அருமையும் தெரிய வேண்டும். தங்கை அண்ணன் உறவு அது விலக்கி வைக்க முடியாது. விளக்க முடியாத ஒரு உறவு அப்படின்னா எந்த விதம் விலக்கி வச்சுருவாங்க. தாய் தங்கை அண்ணன் உறவு மிகவும் புனிதமான ஒன்று. இந்த உலகத்தில் அப்பா அம்மாவுக்கு பிறகு தன் தாய் தந்தைக்கு பிறகு தன்னை கவனித்து கொள்ள வேண்டும், ஒரு பிள்ளையை கவனித்து கொள்ள வேண்டும் சொல்லலாம். இன்னொரு பிள்ளையை அவங்க பெற்றெடுக்கிறார்கள். தாய்க்கும் பாதுகாப்பாக தாய்க்கு பாதுகாப்பாக தந்தை இருப்பது போல தங்கைக்கு பாதுகாப்பாக ஒரு அண்ணன் இருப்பான். அண்ணனுக்கு ஒரு உதவியாக தங்கை இருப்பாள் என்று சொல்லிதான் தங்கை அண்ணன் உறவுகளையே நமக்கு கிடைத்திருக்கிறது. அதை நம்ம பாதுகாப்போம். அடுத்து மாமன் மச்சான் உறவு, அது மறுக்க முடியாத உறவு. தாயோட பிறந்தவர்களும் தந்தையோட பிறந்தவர்களும் ரொம்ப முக்கியமானவர்கள். அவர்களை நம்ம இழந்துவிடக்கூடாது என்பதுதான் நிச்சயமாக இருக்கிறது. மறுக்க முடியாது. அந்த உறவு நம்ம தவிர்க்க முடியாது, மறுக்க முடியாது. அப்படிதான் உறவுகளெல்லாம் நமக்கு இன்றைக்கி எப்படி இருக்கிறது, என்ன விதத்தில் நம்ம வைத்திருக்கிறோம் பாருங்கள். உறவுகளை நாம் எல்லாம் என்ன செய்ய வேண்டாம், உரசி பார்க்க வேண்டாம், உணர்ந்து பார்க்க வேண்டும். அந்த உறவுகள் ஒரு உணர்வு, அது அவங்க பாரமில்லை. ஆனால் இன்றைக்கி எப்படி இருக்கிறது அப்படின்னு சொன்னால், நாம் விலக்கப்படுகிறார். பணத்திற்காக சொத்திற்காக விற்கப்படுகிறார்கள், விலக்கப்படுகிறார்கள், பகைக்கப்படுகிறார்கள். அப்படி இல்லை. நம் உணர்வுகளை, அந்த உறவுகளை நாம் ஒன்று சேர்க்க கஷ்டப்படுவோம். உறவுகளை நாம் பார்ப்போம். உறவுகளை உரசி பார்த்து வேண்டாம், உணர்ந்து பார்வோம். அது நமக்கு பலன் கொடுக்கும். ஆம்.